அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் முடிஞ்சுதா? டீல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதா? நேற்று இரவு இந்திய நேரப்படி கரெக்டாக ஒரு 3 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். 1 to 3 அதுக்குள்ளே அவ்வளோதான், போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நிறுத்துங்களே, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுங்களே அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாரு. போதும், யுத்தம் என்று மடிந்தது போதும், இனி நாங்கள் அமைதி வழியில் செல்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப்போட பதிவு. ஏன்னா அதற்கு முன்பு திடீர்னு லெபனான் மீது தாக்கல் நடத்தப்பட்டது, பெய்ரூட்டில் குறிவைக்கப்பட்டது. இது எல்லாமே கொஞ்சம் கசமுசான ஆகிடுச்சு. நேற்று இரவுமே அந்த பரபரப்பு இருந்துகிட்டே இருந்தது. அவ்வளோதான், மனுஷன் ஒரே ஒரு ட்விட்டு தான், லெபனான்லேருந்து படைகளை திருப்பி கிளப்பி வரீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு மிரட்டி போடுங்க, என் பர்த்டே கிஃப்ட், இது உலக மக்களுக்கு என் பர்த்டே கிஃப்ட்டுன்னு சொல்லியிருக்கிறார். இந்த கிஃப்ட்லுமே 7 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ட்விட்டை போட்டு மறுபடியும் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிறார். இருந்தாலும் ஒரு கிளியர் பாத்தை நோக்கி போகிறாங்க. 19ஆம் தேதி சைன் பண்ண போகிறாங்க. ஸோ நடந்த பரபரப்பான செய்திகள் என்ன, சம்பவங்கள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக, ஒரு சம்பவமாக பார்த்துடலாம். அருமையான அப்டேட்டாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். கரெக்டாக இந்திய நேரப்படி ஜூன் 14 இரவு ஒரு 10:30 இருக்கும். இரவு 10:30க்கு புடின் அவர்களும் அது பக்கம் ட்ரம்ப் அவர்களும் தொலைபேசியில் உரையாடுறாங்க. அந்த தொலைபேசி உரையாடல் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே நீடித்ததாக சொல்கிறாங்க. அவருடைய 80வது பிறந்த நாளை வாழ்த்தும் விதமாக சொல்லப்பட்டது. அந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும்போது, ஈரான் அமெரிக்காவோட டீலை முடிச்சிட்டேன், ஆல்மோஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணியாச்சு அப்படின்னு அவர் புடின்கிட்ட சொன்னதாகவும், புடினோட அவர்களுடைய செய்தி குறிப்பில் இந்த நியூஸ் வெளியிட்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அவர் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. எப்போ டைம் என்ன, இந்திய நேரப்படி ஒரு 10:30 இருக்கும். டேட் என்ன, 14 ஜூன். அப்போயே ஆல்மோஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா அதற்கு முன்பு வரைக்கும் கொஞ்சம் இழுபறியாக இருந்தது, தொகுதி வாரியாக கொஞ்சம் இழுபறியாக தான் இருந்தது. லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இது எல்லாமே கொஞ்சம் அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏப்பா நிறுத்துப்பா, சும்மா போதும்பா, அவ்வளோதான், சும்மா ஒரு கொஞ்ச நாள். இப்போ என்ன நினைக்கிறாங்க அமெரிக்கா, இப்போ ஈரானுக்குள்ளே ரிஜிம் சேஞ்ச் வந்துருச்சுன்னு நினச்சிட்டாங்க. ஈரானை நம்ம வென்று விட்டோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. எல்லாமே நம்ம ஜெயிச்சிட்டோம்பா, இன்னும் எதுக்குப்பா, அமைதி வந்துருச்சு வச்சிருப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி அங்கே தகவல். அதற்கு முன்பு இன்னொரு விஷயமும் நடந்தது. ஜேடி வான்ஸ் அவர்கள் நேற்று நம்ம இந்திய நேரப்படி ஒரு 11:30 இருக்கும் நைட்டு, நேற்று இரவு அவசரமாக வண்டி எடுத்துகிட்டு அங்கே போனோம். வெள்ளை மாளிகை போன உடனே மறுபடியும் ஒரு பரபரப்பு. அப்புறம் அவங்க ஈரானுடைய வான்பரப்பு பெருசாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பதில் தாக்குதல், மேபி இஸ்ரேல் கடுமையாக தாக்கல் நடத்துனாங்க இல்லையா லெபனானுக்கு, அதனால் பதில் தாக்கல் நடத்த போகிறாங்களா என்னன்னு தெரியலன்னொடனே டக்குன்னு ஒரு ட்விட்டை போட்டார். யார், ட்ரம்ப். இந்த எக்ஸலத்தில் பதிவு பார்க்க முடிஞ்சது. த டீல் வித் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் இஸ் நவ் கம்ப்ளீட், முடிச்சிட்டோம், கங்க்ராச்சுலேஷன் டு ஆல், ஐ ஹியர்பை ஃபுல்லி ஆத்தரைஸ்டு டோல் ஃப்ரீ ஓப்பனிங் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ். ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் டோல் ஃப்ரீ, இனிமேட்டு யாரும் எந்த கட்டணமும் கட்ட தேவையில்லை. சைமல்டேனியஸ்லி அதோடு சேர்த்து நான் இம்மீடியட்டாக அமெரிக்காவும் நாங்கள் தடை விதிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, ஃபுல்லாகவே நாங்களும் வெளியேற்றுறோம். அவ்வளோதான், நீங்கள் உங்கள் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆயில் ஃப்ளோ கிளம்புங்க, கொண்டாடுங்களே அப்படின்ட்டாரு. நைட்டு ஒரு 1 to 3 சமயத்தில், அந்த சமயத்தில் ஒரு ட்விட்டை போட்டாரா. சரி, இதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுலாம் லெபனானில் செலிப்ரேட் பார்த்தேன். விடிய மக்கள் கொண்டாடினாங்க, கொண்டாடி தீத்தாங்க சதர்ன் லெபனானில். அவ்வளோதான், இப்போ ஹெஸ்புல்லாவும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது நமக்கு கிடைத்த வெற்றின்னு அவங்களும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்ன வெற்றி பெற்றுட்டாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் வெற்றியை கொண்டாடுவாங்க. இந்த பக்கம் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் உருன்னு உட்காந்துருக்காங்க. யார், இஸ்ரேல் மட்டும் தான் உருன்னு உட்காந்துருக்காங்க. சரி, இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தோன்னா 11:20, கரெக்டாக 11:20க்கு மறுபடியும் எக்ஸலத்தில் ஒரு ட்விட்டை போடுறாரு. யார், இதே ட்ரம்ப் அவர்கள். ஐ திங்க் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ஆளாக நம்ம இந்தியாவுடைய கப்பல் ஒன்று, ஐயா கொஞ்சம் வழி விடுங்க, நான் கிளம்புறேன், போதும் உங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு திஷா அப்படின்ற ஒரு கப்பல் அங்கேருந்து கிளம்பி கிளியர் பார்த்தா கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கால்வாசி தொலைவே வந்துட்டாங்க. ஆனால் திடீர்னு மனுஷன் இப்போ நான் 11:20க்கு ஒரு ட்விட்டை போடுறாரு, இந்த மாதிரி அங்கே இன்னும் கன்னி வெடிகளை அகற்றாமல் இருக்கிறாங்க, அந்த கன்னி வெடிகளை அகற்ற வரைக்கும் நாங்கள் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணுறோம், அந்த கன்னி வெடிகளை அகற்ற வேண்டியது ஈரானுடைய பொறுப்பு, அதனால் அது வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் மறுபடியும் நிறுத்துறன்றாங்க. ஒரு பேச்சை கேட்டு குருடாயில் விலை அடி
தர்ற மட்டத்துக்கு வருது. 84, 85, 86லாம் இருந்தது. மேபி இன்னொரு 2 நாளில் பழையபடிக்கு வந்துடும். இப்போ சாதாரண மக்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, ஐயா குரூட் ஆயில் $100 தான்னா நீங்கள் விலையேற்றினீங்க, ரைட்டுங்க ஐயா. இப்போ $82 பக்கம் வந்துருச்சுங்க ஐயா. 80 கீழே வந்துச்சுன்னா தயவு செய்து அந்த பழைய ரேட்டாவது கொண்டு வந்து நிறுத்துங்க ஐயா அப்படின்னு மத்திய அரசுக்கிட்ட என்னுடைய சார்பாக ஒரு வேண்டுகோள் விடுத்துக்கிறேங்க ஐயா. ஏன்னா கொஞ்சம் விலையேற்றம் கடுமையாக தான் இருக்குது. ஏன்னா லாரி உரிமையாளர்கள் வேறு ஒரு 25% வாடகையை ஏற்றிருக்கிறாங்க. இது எல்லாமே பெருசாக பாதிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று நான் இல்லை, ஒட்டுமொத்த கோரிக்கையும் இன்றைக்கி பரவலாக பார்க்கப்பட்டது. அதனால் இந்த ஈரானுடைய யுத்தம் பெருமூச்சு விடப்பட்டது. அப்போ நம்ம எங்கே கன்ஃபார்ம் பண்ணலாம்? இப்போ ட்ரம்ப் மட்டுமே சொன்னால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட முடியுமா? கிடையாது. இல்லை, நேராக அங்கே ஈரானுடைய ஸ்டேட் டிவி, அவங்க ஸ்டேட் டிவி என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் கன்ஃபார்ம்டு, இந்த டீல் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இது உறுதியாக நீங்கள் நம்பலான்ட்டாங்க. ஈரானுடைய டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் அவர் ஸ்டேட் டிவியில் திடீர்னு மக்கள் மத்தியிலே தோன்று, இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தில் நம்ம கையெழுத்து போகிறது உறுதி, நம்ம அமைதி விட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்னு அவங்க தரப்புலையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோடனே உடனே UK, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி இவங்கள ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஐயா நான் என்னோட தடையை நீக்கட்டுமா ஐயா, சொல்லுங்க ஐயா நான் நீக்கட்டுமா அப்படின்னு ட்ரம்ப்புக்கிட்ட எக்ஸலத்துலேயோ இல்லை கோரிக்கை வச்சுருப்பாங்களே. கோட்டசாமி கொஞ்சம் பொறுமையாக இரு, உணர்ச்சி அடக்குங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இது என் பர்த்டே கிஃப்ட்டு தான், இது எப்படின்னு எனக்கு தெரியாது அவர் மனசுக்குள் நினச்சிருப்பார்னு நினைக்கிறேன். உடனே வெள்ளை மாளிகை செய்தி குறிப்பில் இருந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது மாதிரி ஈரானுடைய சொத்துக்களை முடுக்க வைக்கப்பட்டதில் ஃபஸ்ட்டு ஒரு 12 பில்லியன் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு 60 நாள் பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுடன் இறுதி அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ள தவறினால் மறுபடியும் நாங்கள் போர் தொடுப்போம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இப்போ ஈரான் தரப்பில் என்ன பிரச்சனைனா, அராக்சி தரப்பில் இருந்தும் உறுதி செஞ்சுட்டாங்க, எல்லாருமே உறுதி செஞ்சுட்டாங்க. வர 19ஆம் தேதி 14 அம்ச கோரிக்கையில் கையெழுத்து போடுறாங்க. ஜெனீவாவில் 14 அம்ச கோரிக்கையில் மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. அப்போ அவங்களுடைய ஸ்டேட் டிவி என்ன போட்டிருக்காங்க, அதாவது ஈரானுடைய செய்தி குறிப்பு என்ன வெளியிட்டிருக்கு அப்படின்னா, இது 60 நாள் பேச்சுவார்த்தை, இது ஜஸ்ட் ஒரு இடையில் ஒரு ட்ரையல், ஒரு 60 நாளைக்கு நம்ம நிறுத்தி வைத்திருக்கோம். லெபனானிலிருந்து இஸ்ரேலுடைய படைகள் முழுமையாக வெளியேறணும், வெள்ளிக்கிழமைக்குள்ளே வெளியேறிடணும். இந்த வரைபடத்தை பாருங்களேன், இந்த வரைபடத்தில் சதன் லெபனானில் இருக்க பாருங்கள், இவ்வளோ பகுதியை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் வெளியேற சொல்லியிருக்கிறாங்க. பட் இஸ்ரேல் வெளியேறாங்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நம்ம அது வெளியேறினா தான் நாங்கள் கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நேற்று நடத்திய தாக்குதலில் கூட ஹெஸ்புல்லானுடைய 5th சீனியர் பொசிஷனாக இருக்கக்கூடிய நபரை நாங்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்புமே கொடுத்துருந்தாங்க இஸ்ரேல் தரப்பில். பட் இஸ்ரேல் சதன் லெபனான்லேருந்து வெளியேறுமா? அப்படி வெளியேறும் பட்சத்தில் கோட்டசாமிங்களே நீங்கள் எதுக்கு அப்படி போனீங்க? அவ்வளோ நீங்கள் வீரர்களை உள்ள அனுப்பி பெரிய இழப்புகளை சந்தித்து என்ன நீங்கள் இப்போ சதன் லெபனானில் இஸ்ரேல் இப்படி உள்ளே போனதுனால ஹெஸ்புல்லா குரூப் என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து பின்னாடி போய்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வந்துடுறாங்க. இதனால் என்ன நீங்கள் பிரிவு பலன் அடைஞ்சிட்டீங்க? ஹெஸ்புல்லா மட்டும் என்ன அவங்க பிரிவு பலன் அடைஞ்சாங்கன்னா அவங்களும் பெரிய அளவுக்கு இழந்துட்டாங்க. யாரும் கொண்டாடுறதுக்கான வழிகள்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் கேக் வெட்டி கொண்டாடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவங்கவுங்க சுய விருப்பமும் கூட. ஆனால் இதனால் இஸ்ரேல் என்ன பெருசாக அச்சீவ் பண்ணிட்டாங்க, ஹெஸ்புல்லா ஆயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை அச்சீவ் பண்ணிட்டாங்களான்னா கிடையாது. இங்கே காசாவுக்குள்ளார ஹமாஸ் ஆயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை அச்சீவ் பண்ணிட்டாங்களான்னா கிடையாது. எல்லாமே அங்கங்கே அப்படியே பிச்சு பேன் பார்த்த மாதிரி அங்கங்கே ஒரு பக்கம் எதுவுமே முழுமை பெறலை இஸ்ரேலுக்கு அதனால் நெதன்யாகு அவர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு அவங்க நாட்டுக்குள்ளாரே. இன்றைக்கி எதிர்கட்சிகள்லாம் கேள்வி மேலே, என்ன நீங்கள் பெருசாக சாதிச்சிட்டிங்க, அமெரிக்கா பின்னாடி போய் எதை நீங்கள் முழுசாக ஒரு முழுமை பெற்றிருக்கிறதா, காசாவில் ஒரு முழுமையாக நீங்கள் ஒரு ஏதாவது அச்சீவ் பண்ணிடுறீங்களா? எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் நாளில் மறுபடியும் பழையபடி தான் வந்துட போகுது. இல்லை சரி, சதன் லெபனானில் போனீங்களே அங்கே என்ன அச்சீவ் பண்ணிட்டீங்க? சரி, ஈரானில் ரெஜிம் சேஞ்சுன்னு போனீங்களே அங்கே என்ன நீங்கள் ஈரானில் சாதிச்சது என்ன? ஈரானுடைய ஆயுதங்களை உங்களால் குறைக்க முடிகிறதா? ஈரானுடைய ஆயுதங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கிடையவே கிடையாதுன்றாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்றே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ரிச் பண்ணுது, அதுவுமே 60 நாளைக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும். இது இப்போதைக்கு தெரியல. அதற்குள்ளே அவங்க ஈரானுடைய ஸ்டேட் டிவி வேறு மறுபடியும் அந்த பழைய கதையை விட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பழைய கதைன்னா, 300 பில்லியன் அந்த மறுகட்டமைப்புக்கு கொடுக்கணும், இந்த பணத்தை கொடுக்கணும், அந்த பணத்தை கொடுக்கணும், நாங்கள் ஆயுதங்களை வைத்துக்கொள்ள அனுமதி கொடுக்கணும், அமெரிக்கானுடைய படைகளை வெளியேற்றணும், இந்த மாதிரி அவங்களுக்கு சாதகமான பாயிண்ட்டை மறுபடியும் ஒரு நெரேட்டிவாக செட் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. கைஸ் ஒன்று மட்டும் சொல்கிறேன்,
இது வரைக்கும் 2 தரப்புலையுமே அந்த 14 அம்ச கோரிக்கையை பற்றின ஒரு பாயிண்ட் கூட வெளியிடல. அத்தனையும் ஃபேக் செய்தி. நீங்கள் எங்கே கேள்விப்பட்டாலும் சரியே, எல்லாமே ஃபேக் செய்தி தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்கவுங்க இப்போ வந்து ஒரு சிலர் வந்து ஈரானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஈரான் வெற்றி பெற்ற மாதிரி ஒரு 14 அம்ச கோரிக்கை எடுத்து வெளியிடுறது. இந்த பக்கம் அமெரிக்கா பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, அமெரிக்காவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 14 அம்ச கோரிக்கையை எடுத்து வெளியிடுறது. ஆனால் பெரும்பாலும் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஈரானுக்கு சாதகமான ஒரு 14 அம்ச கோரிக்கை எடுத்து வெளியிடுறாங்க. எதுவுமே உண்மை கிடையாது. அது 100% ஃபேக். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, அக்ரிமெண்ட் இறுதி செய்யப்பட்டு கையெழுத்து போடும் வரை நாங்கள் வெளியிடவில்லை, அதுவரை பொறுமை காக்கவும் அப்படின்னு சொன்னால் கூட திரும்பியும் வந்து ஈரானுடைய ஸ்டேட் டிவி என்ன பண்ணுறாங்கன்னா வெளியிடுறாங்க. ஈரானுடைய ஸ்டேட் டிவி வெளியிடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க நாட்டில் போராட்டம் வெடிச்சிருக்கு. அராக்சி அவர்கள் பதவி விலக வேண்டும், கேலிபோஃப் அவர்கள் பதவி விலக வேண்டும், தன் பக்கம் பெரும்பான்மையான பலம் இருந்தும் ஏன் நம்ம அமெரிக்கா கிட்ட அடிபணிந்து போக வேண்டும், ஏன் நம்ம அணு ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு போராட்டம் வெடிச்சிட்டு இருக்கு. இப்போ அங்கே ஒரு முற்றுப்புள்ளி. வழக்கமாக பாஸ் எல்லாருமே ஒரே பாதையில் போக மாட்டாங்கல்ல. அதற்காக இந்த போராட்டத்தினால பெருசாக பாதிப்புகள்னா எல்லாத்துலேயும் எதிர்ப்பு இருக்க தாங்க செய்யும். ஆளுங்கட்சியும் இருக்கும், எதிர்கட்சியும் இருக்கும், சைடு கட்சிகளும் இருக்கும். ஒரு 100 பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணாலும் அது போராட்டமாக தான் சொல்ல முடியும். நம்ம அதற்காக பெருசாக ஒரு பெரிய மாற்றம் வந்து விடுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அது எதிர்ப்பு இருக்குது. அராக்சி அவர்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறது. போராட்டம் பண்ணுறாங்க, வேண்டாம் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க ஸ்டேட் மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே மக்கள் சந்தோஷத்துக்காக ஒரு 14 பாயிண்ட் அடித்து விடுப்பா, கோட்டசாமி சும்மா தானே இருக்கிறேன், ஒரு 14 பாயிண்ட் இந்த பக்கம் அடித்து விடுன்றாரு. இந்த பக்கம் வந்து ட்ரம்ப் அவர் சாதாரணமாக ஏற்கனவே ஒரு 5 பாயிண்ட் அடித்து விட்டுருக்கிறாரு. இந்த அடித்து விட்ட பாயிண்டெல்லாம் வர வெள்ளிக்கிழமை தான் தெரியும். ஆனால் எரி எப்படியோ இனி வந்து மறுபடியும் யுத்தம் மூழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய குறைவு. கொஞ்சம் டயர்டாகி வந்துட்டாவே மறுபடியும் அந்த ஃபோர்ஸ் வராது. அந்த ஃபோர்ஸ் இஸ்ரேல் மட்டும் தான் கொஞ்சம் வெம்பி மூச்சு புசுன்னு விட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ நெதன்யாகு அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏற்கனவே அவர் அடுத்த எலெக்ஷனில் வந்தார்னா செகண்ட் பிளேஸுக்கு வந்துட்டார். இப்போ இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டதுனால அவர் தோற்பதற்கே வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எதிர்கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாங்க. அமெரிக்காவின் கைப்பாவையாக மாறி ஒன்றுமே இல்லாமல் இஸ்ரேலை அடமானம் வைத்தது தான் மிச்சம் அப்படின்னு கோரிக்கை நேற்று இரவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேலுக்கான படு தோல்வி இது. முழுக்க அமெரிக்கா முட்டி பார்த்தது, முடியலன்ட்டு ஒதுங்கினோடனே இன்றைக்கி ஓடிட்டாங்க. இது வந்து அமெரிக்காவின் தோல்வின்னாங்க. நீங்கள் தோல்வி இல்லையோ வெற்றி இல்லையோ, நம்மளுக்கு அந்த 14 அக்ரிமெண்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை கெஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போது நிலைமைக்கு ஈரானுடைய கை வந்து ஹோல்டான மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் பாசிட்டிவாக வர மாதிரி தான் தெரியுது. க்ரூட் ஆயில் வந்து நல்லா ஃபுல்லாக குறைய ஆரம்பிச்சது. அது இல்லாமல் நேற்று நைட்டு வந்து புடின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேசினாங்கல்ல, அப்போ வந்து புடின் அவர்கள் சார்பாக இப்போ G7 சம்மிட்டில் ஒன்று ஐரோப்பாவை அடைக்கவாசி சொல்லுங்கள், இல்லை இவங்களையாவது பிடிக்கப்பட்ட பகுதிகளில் ஏதாவது ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சொல்லுங்கள், இல்லைனா இந்த போர் நீடிக்கும், அது உங்கள் கையில் தான் இருக்குது, அடுத்த தலைவாக நீங்கள் இந்த போரையும் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறாங்க. அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள், பேச்சுவார்த்தை நடந்த சார அம்சங்களும் கூட. ஸோ எந்த நொடியில் எந்த மாற்றங்கள்னாலும் வரலாம். இனி தங்கத்தோட விலை வந்து பிரதானமாக ஏறப்போகுது. இத்தனை நாள் தங்கத்தோட விலை ஏறாமல் இருப்பதற்கு இந்த யுத்தமும் காரணம். கொஞ்சம் இந்த ஆன்லைன் முதலீட்டாளர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, குரூட் ஆயிலில் போட்டோம்னா கொஞ்சம் கெயின் வந்ததுனால எல்லாம் கொஞ்சம் இதில் இருந்தாங்க. இப்போ இதில் இறங்க ஆரம்பித்தோடனே பணத்தை வச்சுட்டு ஆஹா எங்கே போகிறது, ஓடு கொட்டசாமி அடுத்தது ஓடுன்னு சொல்லிட்டு தங்கத்தில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டு மொத்தமாக வித்ட்ரா பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு கிராமுக்கு 210 ரூபா. கடந்த 3 நாளாகவே அவர் என்னைக்கு இந்த போர் நிறுத்தம் வருதோ அதுக்காக தான். ஆக்சுவலாக 1,38,000 இருந்தது ஒரு பவுனு. இந்த யுத்தத்தின் காரணமாக அப்படியே ஏறாமல் ஒரு 4 மாதமாக அப்படி இழுத்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா அது 1.5 வரைக்கும் போக வேண்டியது. இப்போ மறுபடியும் என்ன பண்ணால் ஜெட் வேகத்தில் கிளம்பும். அப்படியே அடித்தா ஒரு நாளைக்கு 1000 ரூபா 1300 ரூபா ஏறப்போகுது. என்ன ஆக போதோ தெரியல. இடையில் ஒரு சில நாள் ஜெர்க் ஆகும். எப்போ அப்படின்னா, இந்த போர் நிறுத்தம் திடீர்னு ஃபெயிலியர் வர மாதிரி இருக்கா, அந்த வர மாதிரி இருக்கான்னா, இல்லை இஸ்ரேல் அதெல்லாம் கிடையாதுப்பா நாங்கள் சதன் லெபனான்லேருந்து வெளியேற மாட்டோம்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் அமெரிக்கா வந்து குசுன்னு இஸ்ரேலுக்கிட்ட என்ன சொல்லணும்னா, கொட்டசாமி என்ன சொல்கிறேன், அமைதியாக வெள்ளிக்கிழமை வரைக்கும் அமைதியாரு, ஒப்பந்தம்லாம் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் நீ சதன் லெபனானுக்கு போ, உள்ள அடி, அப்பப்போ 1 நாள் 2 நாள் அடிச்சுக்கோ. இப்போ எப்படி நீ வந்து காசாவுக்குள்ளே பயன்படுத்திட்டு இருக்க, யாராவது ஏதாவது கேட்குறாங்களா, இல்லை அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் கொஞ்சம் வெளியே வந்துடுறேன் இந்த பிரச்சனையிலேருந்துன்னு அமெரிக்கா நினைப்பாங்க இந்த இடத்துல. அது வரைக்கும் இஸ்ரேல் அமெரிக்காக்குமா.
இஸ்ரேல் தனது முழு தோல்வியாக பார்க்குறாங்க இந்த ஒரு ஒப்பந்தத்தை. ஏன் முழு தோல்வியாக பார்க்குறாங்கன்னா, நான் 2வது தடவையாக சொல்கிறேன் நான். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அவங்களுக்கு, அதாவது ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய அவங்களுக்கு அணு ஆயுதமோ, அணுவாயுதம் தயாரிக்கிறதோ பெருசாக கிடையாதுங்க. அவங்க பேலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த உலகத்துக்கு. தன் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை உலகத்தின் பெரிய நாங்கள் தான் நாட்டாம எங்களெல்லாம் ஒன்றுமே யாராலையும் தொட முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட அமெரிக்காவை ஆட்டி படைச்சிட்டாங்களா இல்லையா? அத்தனை அமெரிக்க நிலைகளை நம்ம அடின்னு அடித்ததில்லை. அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விமான நிலையங்களும் காலி பண்ணாங்களா இல்லையா? இதெல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னும் இதை விட அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க இதெல்லாமே. ஏன்னா இந்த அக்ரிமெண்ட்டில் அவங்கக்கிட்ட நீங்கள் ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுலாம் போட முடியாது இல்லை. ஆரம்பத்தில் சொன்னாங்க இதை, பட் இப்போ முடியாது. அதனால் ஈரான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹோல்டாக தான் இருக்காங்க. அந்த ஹோல்டு என்ன ஆகுதுன்றதை பார்த்துடலாம். அதே சமயத்தில் நேற்று வந்து துளசி ஜபாட் அவர்கள் வந்து ஒரு நாளைக்கு முன்பு அந்த உக்ரைனுக்குள்ளார பயோ லேப் உருவாக்குவதற்கு பெருசாக ஃபண்டிங்லாம் கொடுத்தாங்க முந்தைய அரசாங்கம் சொன்னாங்க இல்லையா? இன்று அது கவனத்தை பெற்றிருக்கிறது. எலான் மஸ்க் வந்து வாவ் அப்படின்னு போட்டிருக்கிறார். பார்க்கலாம். ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு மூமெண்ட்டு. உலகக்கோப்பை ஜப்பான் நேற்று வந்து மேட்ச், நெதர்லாந்து கூட மேட்ச் இருந்தது. மேட்ச் ட்ரா. வெற்றியோ தோல்வியோ கிரவுண்டில் அவங்க எப்போவுமே பிளாஸ்டிக் பேக்கோடு வருவாங்க. இதற்கு முந்தைய வேர்ல்டு கப் பழைய வீடியோவும் பார்த்தேன் நான். இப்போ புதிய வீடியோவும் பார்த்தேன் நான். கிரவுண்டில் அவங்க போடுற குப்பை இல்லை மற்றவங்களோட குப்பையும் க்ளீன் பண்ணுறாங்க. உலகத்துக்கு நல்ல ஒரு சோசியல் மெசேஜை வந்து கொடுக்குறாங்க ஜப்பான் மக்கள். அதே நீங்கள் ஃப்ரான்ஸோ இல்லை ஐரோப்பாவோ இல்லை நேற்று கூட நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை. வெற்றி கொண்டாட்டத்தில் திடீர்னு தோற்றவங்கலாம் அடித்து ஒரு பையன் இறந்து போயிட்டான். பெரிய கலவர பூமியாக இருக்குது. ஈவன் ஏன் நம்ம பெங்களூர்லேயே பாருங்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்ட்டு. அதே ஜப்பான் எப்படின்னா சிக்னல் கூட இருக்குன்னா ரெட் சிக்னல் வருங்க, ஓடி போயிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. க்ரீன் சிக்னல் வந்தால் அப்படியே அடுத்த நொடியே கலைஞ்சி போயிடுறாங்க. என்ன ஒரு ஒழுக்கம், என்ன ஒரு ஒழுக்கம்! அடடடடடா! ஜப்பானை பார்த்து நம்ம நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. தன் வாழும் இடங்களை, தன் இருக்கும் இடங்களை வேறு யாராவது குப்பையை போட்டிருந்தாங்கன்னா கூட பிளாஸ்டிக் பேக்கோடு போயிட்டு அந்த கிரவுண்டில், ஃபுட்பால் கிரவுண்டில் குப்பையை க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க. எல்லாம் எடுத்து அங்கங்கே டஸ்ட்பினில் போட்டு எவ்வளோ க்ளீனாக போகிறாங்க. அவங்க நாட்டில் கூட லிமிட்டடாக கொண்டாடுறாங்க. என்ன ஒரு வருத்தம், கொஞ்சம் மற்ற வேலையிலையும் கொஞ்சம் சிறப்பாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல, மக்கள் தொகை பெருகும். அந்த ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து மக்கள் தொகையில் கோட்டை விட்டுறாங்க. அதுலேயும் ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்களா? அதனால இன்னொரு கேள்வியாக இருக்குது. பட் மற்ற விவகாரம், மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ரான்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க பாஸ். ஃப்ரான்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு ஃபுட்பால் மேட்ச் முடிஞ்சுன்னா போதும், அங்கே முதல்ல பாரிஸ் வந்து கொளுத்திடுறாங்க, முடிச்சிடுறாங்க. ஐயோ ஓடுறா கொட்டசாமி போய் தடுங்கடான்ற மாதிரி ஆயிடுது. ஆனால் இப்போ பரவாயில்ல, ஜப்பான் வந்து ஒரு உலகத்துக்கு நல்ல ஒரு பாடத்தை எடுத்துரைக்கிறார்கள் அல்லவா? இதை வந்து வரவேற்க தகுந்த செய்தியாக இருக்கிறது. ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, உக்ரைன் மீது மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. 1930-38 கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சு ஒன்று கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி மொத்தம் இன்று உக்ரைன் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இலக்காகப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த பதிவும் நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் போட்டுறேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.